ஸோ நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரே இதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து அரேவை பற்றி பார்க்குறோம். அரேவும் ஆப்ஜெக்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா வந்து இப்போது ஓப்பன் ப்ராக்கெட்டு அந்த இது ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படிலாம் இருக்குல்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இப்போது இருக்குமே. ஸோ இப்போ நம்ம வீடியோஸில் போகிறோம். ஏற்கனவே வந்து நான் ஆப்ஜெக்ட்டு பற்றி அந்த வீடியோஸில் எடுத்துருப்பேன். இப்போ வந்து அரே என்னென்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலாம். இப்போ நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே ஏற்றிக்கிற டேகை மொத்தம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கான்ஸ்டன்ட்ன்றது கீவேர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருன்னு பார்த்தா ஒரு காரை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது அதனுடைய வகைகள்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து காசுன்னு கொடுத்துறேன். கோடு ஏதும் போது தெரியும். கார்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. இப்போ கார்ஸ்ன்னு கொடுத்தோன்னா இப்போ வந்து ஓப்பன் டேக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட்டு அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு. இப்போ வந்து டபுள் கொட்டேஷனு. ஸோ டபுள் கொட்டேஷன் கூட காருடைய கலரு, அப்புறம் கமா, இப்போ காரோடைய மாடலு, இப்போ காருடைய சைஸு, இப்போ கான்ஸ்டன்ட்னு கொடுத்தாச்சு. கலரு, மாடலு, சைஸு, அதுக்கப்புறம் வந்து எந்த வருஷம் 2026 லான்ச் ஆகின வருஷம் டீட்டெயிலு. ஸோ இப்போ டீட்டெயிலெலாம் கொடுத்தாச்சு. அதேமாரி document.get element by id அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த இதுலாம் எழுதியாச்சு, ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு. இப்போது கார்ஸ்ன்னு கொடுத்தாக்கா அந்த ஃபுல் மாடலும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ நான் கார்ஸ்ன்னு கொடுத்தவொடனே அதனுடைய கலரு, மாடலு, சைஸு 2026 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த அரேயில் என்ன இருக்கோ, இப்போது அரேக்குள்ளே எனக்கு குறிப்பிட்ட மாடல் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓப்பன் டேக்கு க்ளோஸ் டேக்கு அதில் வந்து 2வது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துனா நம்மளுக்கு அந்த சைஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதான் வந்து ஆப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ வந்து அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இதான் ஆப்ஜெக்ட்டுன்றது ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு. ஸோ இது வந்து ப்ரோக்ராம்லாம் வரும். இதில் வந்து அரேக்கு வந்து ஓப்பன் டேக்கு க்ளோஸ் டேக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து என்னென்ன டீட்டெயிலு அதெல்லாம் கொடுக்கணும். எப்படின்னா வந்து இப்போ கலருன்னு கொடுத்துக்கிறேன்னா கார்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். காருன்றது ஒரு பொருள். அந்த பொருளுக்குள்ளே கலரு, அதனுடைய கலரு, அந்த பொருளினுடைய கலரு, அது சைஸு, அப்புறம் எப்போ லான்ச் ஆகுச்சு, அதனுடைய மாடலு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்ல, அதேமாரி டீட்டெயிலையும் ஆப்ஜெக்ட்லேயும் வரும், அரேலையும் வரும். அதேமாரி நீங்கள் காருக்கு பதில் வேறு எதனா கூட வச்சுக்கலாம். இப்போது வந்து ட்ரெஸ்ஸுன்னு வச்சிங்கன்னா கூட அந்த ட்ரெஸ்ஸுடைய சைஸு, அது என்ன சைஸு, என்ன கலரு, அதுக்கப்புறம் வந்து அது வந்து ப்ரைஸு. ஸோ அதனுடைய அந்த பொருளுக்கு ஏற்ற மாரி நம்ம அந்த டீட்டெயிலை என்ட்ரு பண்ணலாம். ஸோ டீட்டெயிலை என்ட்ரு பண்ணோடனே குறிப்பிட்ட அந்த மாடல், அந்த குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் நம்மளுக்கு எடுத்து காமின்னு சொன்னால் நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து கார்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டோமா, கார்ஸ்க்குள்ளே
இப்போ குறிப்பிட்ட அதாவது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கலருன்றது ஜீரோ, அதுக்கப்புறம் மாடல்ன்றது 1, சைஸுங்கிறது 2. அதேமாரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கண்டினியூஸாக கொடுத்துடலாம். இதுக்கு பேர் தான் அரே. அதேமாரி கீழே வந்து ஜீரோ ரோவும் காலத்தையும் சேர்ந்தது தான் வந்து அரேன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம நிறைய கான்செப்ட்டு நம்ம வந்து யாருக்குன்னா சப்ஜெக்ட்லேயே நிறைய அந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ அதான் வந்து அரேன்றது. ஆப்ஜெக்ட்டும் அதேமாரி தான். ஆப்ஜெக்ட்டும் வந்து டாட் வச்சு அது குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் எடுத்து காமிக்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் நேமை கொடுத்துட்டு டாட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட அதோடைய மாடல் அதுக்குள்ளே டேட்டா கொடுத்துருப்போம்ல, ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அது குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை எடுத்து கூட டாட் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணால் போன வீடியோஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஆப்ஜெக்ட்டை வந்து ரன் பண்ணி பார்க்குறது, அது குறிப்பிட்ட டேட்டாவை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம போன இதுலேயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து 3ஆவதுன்னு வச்சாச்சு. 3ஆவது வச்சுட்டு இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோன்னாக்கா 2026 எதுனா அதனுடைய லான்ச் ஆகிற வருஷத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் விஷயமே. ஓகேங்களா? ஸோ ஓகே, வேறு ஒரு நல்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.